Second question. There are three persons, M, N, and P. They are running in the same direction around a circular track of length 150 meter. Their speed are 20 meter by second, 15 meter by second, and 12 meter by second, respectively. If they start at same time and same point, then after what time do they meet for the first time? M, N, and P என்ற மூன்று பேர் 150 மீட்டர் நீளமுள்ள வட்ட பாதையில் ஒரே திசையில் ஓடுகின்றனர். அவர்களின் வேகங்கள் முறையில் வினாடிக்கு வந்து என்னன்னா 20 மீட்டர், அடுத்து வினாடிக்கு 15 மீட்டர், அடுத்து வினாடிக்கு 12 மீட்டர் ஆகும். அவர்கள் ஒரே நேரத்தில் மற்றும் ஒரே இடத்தில் தொடங்கினால் முதல் முறையாக அவர்கள் எத்தனை நேரத்திற்கு பிறகு சந்திப்பார்கள்? இதுக்கு முன்னாடி பார்த்தா பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் கேட்டு இருக்குங்க. அப்ப என்ன நார்மலா பண்ற மாதிரி 150 மீட்டர் அந்த ட்ராக் லென்த் ரைட்டா 150 மீட்டர் இருக்குன்னா சர்க்கிள் இருக்கிற 150 மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. 3 பேர் இருக்காங்க. 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் 3 பேருக்கும் ஸ்பீட் வந்து கொடுத்துறாங்க. அவங்க என்ன டைரக்ஷன்ல ஓடுறாங்கன்னா சேம் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் என்ன பண்ண போறா ஓட போறாங்க. அப்படி ஓடும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் 3 பேரும் அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஆரம்பிப்பாங்க. 3 பேரும் எந்த இடத்துல வந்து கரெக்டா காமனா ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனாவது செகண்ட்ஸ் டைம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் லென்த் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒருக்கான டைம் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ ஏக்கான டைம் வந்து கண்டுபிடிக்கும். எம்னு இருக்கு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். எம்னு வச்சுக்கலாம். எம்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன வரும் 150 மீட்டர் ரைட்டா. ஸோ அதுக்கான ஸ்பீட் வந்து 20. 150 20 அடிக்கும் போது நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா அகைன் 7.5 தான் வரும். பட் என்ன பண்ண வேணா அடிக்க வேணாம். அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் 15 பேர் 2 வச்சுக்கலாம். எதுக்குன்னு சொல்றேன். அடுத்து எண் ரைட்டா. ஸோ அடுத்து எண் அவர் எவ்வளவு 150 கீழே வந்து என்ன 15 வரும். ஸோ அடிக்கும் போது என்ன வருது 10 வரும். சீக்கிரம் இருக்கட்டும் 10 இருக்கு. அடுத்து என்ன டைம் யாரோட பி வருது அவங்களுக்கு என்ன 150 தான். எவ்வளவு எவ்வளவு வரும்னா 12 வரும். சீதை அடிக்க போகலாம். என்ன இருக்குன்னா 150 இருக்கு கீழே 12 இருக்கு. இது என்ன பண்ணலாம் 2 இது அடிச்சோம் அப்படின்னா 25 அப்படின்னு வரும். நான் எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னா அதாவது 15/2 இருக்கா, அடுத்து 10 இருக்கா, அடுத்து 25/2 இந்த இதுக்குலாம் என்ன பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா காமனா ஒரு இடத்துல வந்து என்னன்னா மீட் ஆகிற செகண்ட் இருக்கும். அந்த செகண்ட்ல தான் வந்து 3 பேரும் ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்க மீட் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலம் ஈஸியா என்ன பண்ணா எல்சிஎம் பண்ணலாம். எப்படி ஈஸியா எல்சிஎம் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். அது இந்த மாதிரி வந்து பின்ன வடிவத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க. எல்சிஎம் கேட்டிருந்தாங்க மேல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பின்ன வடிவத்துல நியூமரேட்டர் மேல இருக்கிற வேல்யூ எல்லாத்துக்கும் என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கும். அதாவது 15 10 25க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறதுக்கு வந்து ஹெச்சிசியா கண்டுபிடிக்கணும். எப்போது பின்னோடித்துல இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். 2 இதே மாதிரி கீழே 1 இருக்கிறதாக்கும் அடுத்து வந்து 2 இருக்கு. நீங்க பார்த்தாலே சொல்லிடலாம் எல்சிஎம் 15 10 25 அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானவத்தில் போட்டோம்னா ஸோ மேல இருக்கிறது இது டானவத்தில் போட்டோம்னா 150 அப்படின்னு வரும். ஹெச்சிசிஎஃப் இது காமனா எல்லாமே பார்க்கும்போது 1 தான் வரும். ஹெச்சிசிஎஃப் 1 வரும். எல்சிஎம் வந்து 150. அப்ப என்ன இந்த மாதிரி பின்ன வடிவத்துல இருக்கிறத மாத்தி என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் பை ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு எடுக்கும். எல்சிஎம் வந்து 150 ஹெச்சிசிஎஃப் 1 அப்ப என்ன வரும் 150 அப்படின்னு வரும். 150 என்னது செகண்ட்ஸ் ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்க